Hello students and parents. In this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நீட் ரிலேட்டடான டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு காணொலி பதிவு போட்டுட்டு இருக்கோம். அதோட கண்டினியூட்டியா இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போ, தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஆல் இந்தியா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இது எல்லாத்துக்கான கன்ஃபியூஷனுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் கிடைச்ச அப்டேட்ஸ் அப்படி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா நீட் 2025 கிளாஸஸ் நடத்தணும் இல்லையா, அதுலேருந்து நடத்துகிற கிளாஸ் நோட்ஸு கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து அதிகப்படியான கொஷின்ஸ் நீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதோட அச்சீவ்மெண்ட்டை நம்ம நீட் 2026 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸஸ் எப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயில் 9080549820 நம்பரை கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சேலம் ஆட்டையம்பட்டியில் நடக்குது. நம்மளோட வெற்றி தமிழ் நீட் அகாடமி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்காது. ஹாஸ்டல் ஃபீஸ் அகாடமியை தான் பே பண்ணிக்கும். உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் யூனிட் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 150 டெஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோமா, அதையும் மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அண்ட் 24/7 கேம்பஸ் பேஸ்டு உங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டமும் இருக்கும். அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பயன்படுத்துங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா சில சாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது 2026 பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்குறது நம்ம அகாடமி ரிலேட்டடாக நடத்தப்பட்ட நோட்ஸு. மேலே பார்த்தீங்கன்னா நீட் 2025 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ் எவ்வளோ டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை கொடுத்துருக்கோம், எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷனோட கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இது ஒரு சாம்பிள்ஸ் மட்டும்தான். இன்னும் நிறைய அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. இது டெடிக்கேட்டடாக வீடியோவும் போட்டுட்ருக்கோம். அண்ட் டெய்லி நைட் கிளாஸஸ் நம்ம அகாடமிக் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது லைவாகவும் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் பாருங்கள். ரைட், இதெல்லாம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயோன்னு சொல்லிட்டு 3மே அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக கைடன்ஸ் இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர்த்து இது எல்லாமே ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்னில் தான் நமக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், ஃபுல் எவிடன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இப்போ நோட்டீஸ் வந்திருக்கு, அந்த நோட்டீஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலேயே நான் சொல்லியிருந்தோம் 9ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நாளைக்குல ரேங்க் லிஸ்ட்டே தமிழ்நாடு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் டாக்குமெண்ட் ரீஅப்லோட் பண்ணுறதுக்கான விண்டோ போர்ட்டல் இன்னும் ஓப்பனே ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 2 to 3 டேஸ்க்கு மேலே கூட ஆகலாம். அது வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 3 டேஸ் பிடிஎஃப் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு தான் ரேங்க் லிஸ்ட் வரும். அப்போ இன்னுமே ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆகும். இப்படி இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் போட்டால் கூட மொத்தம் 7 டேஸ் ஆகும். அதாவது இது ஒரு தோராயமாக டென்டேட்டிவ் தான் சொல்கிறேன், எக்ஸாக்ட் டேட் கிடையாது. ஏன்னா எக்ஸாக்ட் டேட் எப்போ வேணால் மாறுபடலாம். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு முக்கியமான டேட் இருக்க போகுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 10 ஃபைனல் ஹியரிங் நடக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 10 ஃபைனல் ஹியரிங் நடக்க போகுது. ஒன்றெல்லாம் கிடையாது, அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீநீட் நடத்த முடியாதுன்னு வந்துடும், அவ்வளோதான். ஏன்னா எல்லா மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெரிட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்ஸாம், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டு எல்லோருமே அவங்களோட ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் ஒரு ரீநீட் அப்படிங்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ இந்த 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டோட்டல் இந்தியாவில் கூடியவங்க எல்லாத்தையுமே மாற்றுவாங்களன்னா அதிகபட்ச நேரங்களில் இந்த மாதிரி கேஸால் டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து. ஸோ நாளைக்கு இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரீநீட் தேவை கிடையாது, மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. எப்படி சென்னை ஹைகோர்ட் சொன்னிச்சோ அதே மாதிரி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் சொல்லும், அந்த கேஸை தூக்கிடுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி டெல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக CW கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சில்ட்ரன் அண்ட் விண்டோ கேட்டகரிஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன் அண்ட் விடோ கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் மனைவி இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் குழந்தை அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் 5லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் 11ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகாது. இன்றைக்கி தேதி 9, 10, 11 இது வரைக்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஓப்பன் ஆகாது. அது போக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா யூஜி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா காலேஜஸும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கவுன்சிலிங்கான சீட்டுக்கான அப்டேட்ஸையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு 16ஆம் தேதி வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்காது. அப்போது 16ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு கவுன்சிலிங் நடக்காது. ஆனால் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ஷுவர் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் டென்டேட்டிவ் தான். ஷுவராக நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஜூலை 15 வரைக்கும்
ஜூலை 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் இண்டியா கோட்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கான அப்டேட்ஸ் வரும், அது நான் போடுவேன். கவுன்சிலிங் ஆரம்பிக்காது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15 வரைக்குமே சொல்லப்போனால் இது வரைக்குமே தமிழ்நாடு கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஓப்பன் ஆகாது. ஸோ ஜூலை 15 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலேட்டடான எந்த வகையான ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது. மேபி பிடிஎஃப்ஸ் ரிலீஸ் ஆகலாம், கரெக்ஷன் வீடியோஸ் ரிலீஸ் ஆகலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஜூலை 15 பிடபிள்யூ கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம ராஜீவ் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்களா, அதுக்கான செக்அப் பண்ணி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்கள்ல, அது மேக்ஸிமம் ஜூலை 15 ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணணும். அந்த இஷ்யூ பண்ணதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினா தான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஆரம்பிக்க முடியும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கூட ஆரம்பிக்காது. விச் மீன்ஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங்கே ஆரம்பிக்காது. ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருமா வராதாங்கிறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து 9, 11, 12 அதிக வாய்ப்பு இருந்துச்சு. பட் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால நாளைக்கு தேதியில் இந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் தப்பாக டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், மலையாள மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண எல்லாத்துக்குமே அவங்களோட நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா டைப் பண்ணி ஒரு பிடிஎஃப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நம்ம பேசுமே தவிர்த்து அது வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கிடையாது. ஸோ அது எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இருக்க தேதிப்படி 11, 12 கேஸ் வந்ததுக்கப்புறம் 13 இந்த தேதிகளில் அந்த பிடிஎஃப் எதிர்பார்க்குறோம், கரெக்ஷன் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதே நாட்களில் 14, 15 கரெக்ஷனுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்லோடுக்கான பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். TNMedicalSelection.org ஓப்பன் ஆகும். அங்கே கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் 17, 18 ஒரு 2 நாளாவது டைமுக்கு அப்புறமேட்டுக்கு 19 இல்லை 20 தான் நான் ரேங்க் லிஸ்ட்டே எதிர்பார்க்குறோம். கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி உடனே என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்நேரத்துக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகபட்சமாக 19, 20, 21 தான் ரேங்க் லிஸ்ட் ஓப்பன் ஆகிறதுக்கான இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி சொல்கிறேன். சடனாக நடுவில் என்ன வேணும் நடக்கலாம். நடந்துச்சுன்னா நான் அதுக்கான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவை போட்டு விட்றேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக எல்லா அப்டேட்ஸும் நான் போட்டு விட்றேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதையும் நமக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டுக்கான ஒரு டென்டேட்டிவ் டேட்டா கொடுத்துருக்கோம். கவுன்சில் எத்தனை நாள் நடக்கும், அது எப்போ முடியும் அப்படிங்கிற ஆவரேஜ் டேட்டெல்லாம் நான் நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து வீடியோட எண்டில் இன்னொரு அப்டேட்டையும் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தோம்னா இந்த நியூஸ் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். சேனலில் ஜாயின் பண்ணாதது ஜாயின் பண்ணிக்கோங்க. பேராமெடிக்கல் இன் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் பிஃபார்ம் கோர்சஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அப்ளிகேஷன், கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. 9/7/2025 மதியம் வந்து 12 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் அதுக்கான புல்லட்டின்னு, அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இது இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 23/7/2025. ஓகேங்களா? 23/7/2025 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கான டைமையும் வந்து பார்த்தீங்கன்னா TNMedicalSelection.org உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கு. மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அதுக்கான அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிய வேண்டிய பாயிண்ட், TNMedicalSelection.org வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நாளைக்கு வரக்கூடிய அந்த தீர்ப்புக்காக தான் எல்லோருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுறேன். தீர்ப்பு வந்த உடனே உங்களுக்கு உடனே வீடியோ வந்துடும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை வீடியோ போட முடியலனா டெலிகிராம் சேனல், நான் யூடியூப் சேனல், டெலிகிராம், யூடியூப்போட போஸ்ட்டு அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் இதுக்கான அப்டேட்டை நான் கொடுக்க தான் போகிறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.